8 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீமோதெரப்பியும் போயிட்டுருக்கு, ரேடியேஷனும் போயிட்டுருக்கு. சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ குழந்தையோட ஃபுட் ஹேபிட்டை பற்றி கேட்கும்போது குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பேக்டு ஃபுட்டு என்று சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். ஸோ ஸ்நாக்ஸில் அதிகமாக சாப்பிட்றது பொட்டேட்டோ சிப்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு இது வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க பார்த்துக்கோங்க. இந்த சிப்ஸ் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பொட்டேட்டோவில் உள்ள நிறைய ஃபிசிக்கலை மாற்றணும். ஸோ அதுக்காக இதில் சேர்க்கக்கூடிய சில வகையான கெமிக்கல்ஸ், அக்ரில்மைடு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல்ஸ் காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டை போட்டால் மட்டும்தான் இந்த சிப்ஸ் டைரெக்டாக ஒரு 3 விஷயம் நடக்கும். இதில் மறைக்கப்பட்ட உண்மை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, டைரெக்டான ஒரு ஹீட்டு, அதுக்கப்புறம் ஹை டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய அக்ரிலிமைடு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல்ஸ். இது 3 போட்டால் தான் இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் ரெடி ஆகும். ஸோ இதை சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கு நிஜமாக நர்வஸ் சிஸ்டமும் பாதிக்கப்படும். அதே போல் அந்த குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். டாக்டர், ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் என் குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி கிடைக்குது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு எந்த ஒரு பேர் எதுவும் கிடையாது. சிப்ஸு இது அழகாக கிடைக்கக்கூடியது தான். இதில் எந்த ஒரு டெட்ரா பேக் கிடையாது. அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. இதில் சில ஸ்பைசஸ் இருக்கும், சால்ட்டு கொடுக்கும். ஸோ இதை மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கெமிக்கல் உள்ளதை கொடுத்து நம்ம தலைமுறைகளை அழிச்சிடாதீங்க.